இப்ப இடுப்பு அதாவது வந்து பிளவுஸ் வந்து எப்படி வெட்டணுங்கிறத மெயின் அளவு வந்து இதுதான். இந்த அளவை மைண்ட்ல வச்சு நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அக்யூரேட்டா இருக்கும். இப்போ வந்து இடுப்பு வந்து எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் கலந்துக்கங்க. இப்ப இடுப்பு வந்து இவங்களுக்கு 27. இதை மட்டும் அளக்கக்கூடாது, இதை கழிச்சிடணும். அதாவது வந்து இந்த பட்டியை கழிச்சுட்டு இங்க இருந்து நம்ம அளக்கணும். இப்ப இங்க இருந்து நமக்கு அளந்தோம்னா இப்ப இடுப்போட அளவு 27. கை உயரம் வந்து அதுக்கப்புறம் கை உயரம் எவ்வளவுன்னு பார்க்கணும். கை உயரம் வந்து இப்ப இவங்க கம்மியா இருக்கு, ஆனா அவங்க கூட கேட்டிருக்காங்க. இப்ப 6 இன்ச்சு கை உயரம். அப்புறம் முதுகு உயரம், முதுகு வந்து ஷோல்டர்ல இருந்து கீழே பட்டி வரைக்கும் எவ்வளவுங்கிறத பார்க்கணும். இப்போ 13 இன்ச்சு உயரம். அப்புறம் அந்த முதுகு பின்னாடி இருக்கிற அந்த பட்டி அது வந்து 6 இன்ச்சு. அப்புறம் ரெண்டாவது கை லூஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். கையை வந்து பிரட்டிட்டு கை முனக்கை லூஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தா 5.5. அப்புறம் அடிக்கை லூச கையை பிரட்டிட்டு அடிக்கை லூச இங்க இருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 6.25 சென்டர்ல. அதாவது கையை நேர போட்டு கை சென்டர் அந்த இதுல இருந்து, அதாவது ஆம்கோல் எங்க தையல் முடியுதோ அந்த இடத்துல இருந்து 6.25. ஆமா, அடிக்கை லூஸ் வந்து 6.25. ஆம்கோல் சுற்றளவு வந்து 7 இன்ச். ஆம்கோல் சுற்றளவு நம்ம வெட்டும் போது அந்த அளவு வந்துடும், இருந்தாலும் 7 இன்ச் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பின் கழுத்துடைய உயரம் வந்து 6.5 இன்ச். அதாவது ஷோல்டர்ல இருந்து கழுத்துடைய உயரத்தை நம்ம பார்த்தோம்னா 6.5. இப்ப 6.5 இன்ச்சு எழுதிக்கணும். முன்கழுத்து எவ்வளவு இருக்குன்னு கரெக்டா இழுக்காம இங்க இருந்து நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 5.25. இங்க இருந்து எங்களுக்கு குறைஞ்சது வந்து 5.25 வைக்கணும், இல்ல 6.5 வைக்கணும். 6.5 கரெக்டா இங்க எவ்வளவு, அதாவது ரொம்ப ஷார்ட்டாவும் இல்லாம ரொம்ப இறக்கம் இல்லாம கரெக்டா வந்து 6.5 வைக்கணும். அதே மாதிரி இந்த உயரம் வந்து 13 இருக்கு. முதுகு உயரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். பேக்ல உள்ள இந்த பட்டி எவ்வளவு பார்க்கையில நம்ம கழுத்து உயரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க நம்ம எடுத்தாச்சுன்னா இது வந்துடும்ல, இது எடுத்தாச்சுன்னா இது வந்துடும். அப்போ இது வந்து 6.5. இப்போ இது 13, இது 6.5 எடுத்தாச்சா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கை லூஸ் எவ்வளவுன்னு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இடுப்பு, ரெண்டாவது வந்து என்னது முதுகு உயரம், ரெண்டாவது என்ன கை உயரம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முதுகு உயரம், பின்னாடி இந்த முதுகு பட்டி எவ்வளவு. பிளவுஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது முக்கியம். அதுக்கப்புறம் கை லூஸ், கை லூஸ் வந்து 5.5. இருக்குல்ல, தையல் எங்க முடியுதோ அங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு தையல் எங்க முடியுதோ அந்த இடத்துல 5.5. ஓகேவா. அதுக்கப்புறம் ஆம்கோலுடைய அளவு வந்து அடிக்கை லூஸ். ஆம்கோல் வந்து ஆமா, ஏன்னா நம்ம இப்படி பார்த்தோம்னா அளவு வித்தியாசப்பட்டோம். வைக்கையில 5.5 தானே தெரியுது. அப்ப நம்ம கரெக்டா பைய பிரட்டி பார்க்கையில சரியா வந்துடும். இப்ப இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து 6.25 இருக்குல்ல, இந்த அளவு அடிக்கை லூஸ் இங்க இருந்து வைக்கணும். இங்க இருந்து வச்சோம்னா 6.25 இருக்கு. இங்க அளந்தோம்னா 7 இன்ச்சு வரும். ஓகேவா, 7 இன்ச்சு. இது 6.25, இது 7 இன்ச்சு. அதாவது அடிக்கை லூஸ். அடிக்கை லூஸ்னா எது? இதான் அடிக்கை. இது வந்து ஆம்கோல் வந்து 7 ஆம்கோல் அளவு. அதுக்கப்புறம் ஆம்கோல் இது வந்து மெயினான அளவு. பிளவுஸ்ல இது ஃபுல்லாமே மெயினான அளவு. ஃபுல்லா எழுதிட்டேன். எழுதி முடிச்ச உடனே வீடியோல போடையில எவ்வளவு அளவுங்கிறத வரிசையா எழுது. ஓகேவா. இப்ப ஆம்கோல் உங்களுக்கு இங்க இருந்து இங்க தையல் கிட்ட 5.25 வைக்கணும். கிராஸ் உடைய உயரம் மேல இருந்து, அதாவது ஷோல்டர்ல இருந்து தையல் எங்க முடியுதோ, அதாவது டாட் பெரிய டாட் எங்க முடியுதோ அங்க இருந்து இழுக்காம பார்க்கணும். பார்த்தோம்னா 10.25. நம்ம இடையில காப்பி குடிச்சுக்கணும். அப்புறமேலு டாட் வந்து பெரிய டாட் வந்து ஷோல்டருடைய நீளத்தை பார்க்கணும். கிராஸ் பார்த்துட்டு ஷோல்டருடைய நீளத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு பிளவுஸையும் ரெண்டு இதையுமே ஷோல்டரையும் அப்படி ஒன்னா வச்சு சென்டர் மார்க் பண்ணிட்டு, அதாவது
பேக்ல ஷோல்டர்ல மார்க், கழுத்துக்கிட்ட சென்டர்ல மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து இந்த ஆம்கோலுடைய அதாவது ஷோல்டருடைய தையல் எங்க வருதோ அதை கணக்கு பண்ணீங்கன்னா தையல்னா இங்க இருந்து வருது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், 4.5 இன்ச்சு, அதாவது ஷோல்டருடைய அகலம் வந்து இவங்களுக்கு 4.5 இன்ச்சு. இதை வந்து இழுத்துடக்கூடாது, கரெக்டா நேரா வச்சு பார்க்கணும். இப்ப 4.5 இன்ச்சு ஷோல்டருடைய நீளம் 4.5, அதாவது மொத்தமா சேர்த்தா 9 இன்ச்சு. 4.5 இது 9, மொத்த ஷோல்டருடைய நீளம் 9 இன்ச்சு. அடுத்து பட்டியோட உயரம், ஜாக்கெட்டோடைய பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு இருக்கு. 3 இன்ச்சு இருக்கு. அதே மாதிரி முன்பக்கம் 3 இன்ச்சு, சைட்ல 3 இன்ச்சு இருக்கு. அதாவது முன்னாடி என்ன உயரம் வருமோ சைட்லயும் அதே உயரம் தான் வரும். பட்டியோட உயரம் வந்து 3 இன்ச்சு. இல்ல அதாவது வந்து சின்ன சைஸ் அளவு 33 வரைக்கும் 3 இன்ச்சு, அதுக்கு மேல போயில 3.5 வச்சுக்கணும். அளவு வந்து 1/2 இன்ச்சு கூட வச்சுக்கணும். ஏன்னா அந்த பெண்டு கூடுதலா கொடுக்கையில 3 இன்ச்சு வச்சோம்னா ரொம்ப பிளாட்டா தெரியும். அப்போ 3 இன்ச்சு வைக்கல அந்த பெண்ட் ரவுண்ட் வந்து நீட்டா வரும். அப்ப இந்த அளவுகளுக்கு அதாவது 21, 24, 27, 30, 33 அளவுக்கு வந்து பட்டி வந்து 3 இன்ச்சு போதும். சென்டர்ல வந்து 2.5 இன்ச்சு, அதாவது பட்டியோட நடு உயரம் வந்து 2.5. ஓகேவா? இப்ப பிளவுஸ்ல முக்கியமான அளவு ஷோல்டர் பட்டி. ஷோல்டர் பட்டி, ஆமா. இப்ப இந்த இது வந்து நமக்கு ஷோல்டர் பட்டி எவ்வளவுங்கிறத இந்த இருக்குல்ல இந்த இது. இப்ப 4.5ல 2.25 பெருசுன்னா 4.5, 1.25. ஷோல்டருடைய பட்டி வந்து 1.25 இருக்கும். அது நம்ம வரையும் போதே அது வந்துடும் ஆல்ரெடி. இப்ப அடுத்து வந்து பாடியோட பின்பக்கம், அதாவது பாடியில நம்ம ஏற்கனவே சென்டர்ல மார்க் பண்ணிருந்தோம். அதுல இருந்து கோடு போட்டு அங்க இருந்து இழுக்காம அது எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப 8.25 இருக்கு. இப்ப 8.25 வந்து எழுதணும். அதாவது 8.25 16, 8.25 எழுதிட்டு 16 எழுதணும், 16. அதே மாதிரி கிராஸ், முன்னாடி வந்து கிராஸ் எவ்வளவு இருக்குங்கிறத கரெக்டா பட்டியல இருந்து பாக்குறோம். இப்ப 7.5, 7.5 15. இப்ப அதுக்கப்புறம் இடுப்போடைய முன்பக்கம் எவ்வளவு அளவு கம்மியா வச்சிருக்காங்க. முன்பக்க அளவு 6, பின்பக்க அளவு வந்து 15, அதாவது 7.5 15. முன்பக்கம் வந்து 6 12, 2 சேர்த்தா 12. அப்புறம் கிராஸோடைய டாட் மேல இந்த டாட்டோடைய நீளம் அது வந்து இந்த இருக்கு, பெரிய டாட். ஆமா, இந்த இருக்குல்ல, இந்த எங்க முடியுதோ அந்த இடத்துல. ஓகேவா? இந்த இருக்குல்ல டாட் இங்க வைக்கிறோம்ல, இங்க இருந்து நம்ம இந்த பக்கமும் அளக்கலாம். ஆனா இங்கிட்டு இருந்து அளக்கலாம். வெளி பக்கமா டாட் எங்க முடியுதோ இங்க இருந்து, இந்த டாட்ல இருந்து இந்த சைடு எவ்வளவு இருக்கு? 3.25. இது மேல் டாட்டா? மேல டாட். கீழே வந்து 2.5, கீழே 2.5. இப்ப இதுதான் வந்து பிளவுஸ்ல நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான அளவு. இப்ப இந்த அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அளவு வச்சு நீங்க அடுத்து அளவு பிளவுஸே இல்லாம இந்த அளவு பேஸ் பண்ணி நீங்க வெட்டிக்கலாம். இப்போ இந்த எடுத்த அளவுக்கு நம்ம எப்படி வெட்டுறோங்கிறத இதை உள்ள அளவுப்படி நான் வெட்டுறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அடுத்தடுத்து நீங்க அளவு ஜாக்கெட்டே நீங்க வாங்கி நீங்க அளந்து வெட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அளவு எடுத்து என்னென்ன அளவு இருக்குதோ அதை நீங்க நோட்ல நீங்க எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க தைக்கும் போது நீங்க இந்த அளவு வச்சு நீங்க அவங்களுக்கு தச்சு கொடுத்துக்கலாம். அவங்களோட அளவு பிளவுஸே கேட்க வேண்டியதில்லை. அளவு கரெக்டா இருந்தாங்கன்னா இந்த அளவு படி நீங்க வெட்டுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த அளவு முதல்ல பாத்துக்கோங்க. இடுப்பு சுற்றளவு 27 இன்ச்சு, கை உயரம் 6.5, முதுகு உயரம் 13. அந்த முதுகு பின்னாடி கழுத்து பட்டி வருது பாத்தீங்களா, அது வந்து 6.5. கை லூஸ் வந்து 5.5, அடிக்கை லூஸ் வந்து 6.25. ஆம்கோலுடைய அளவு வந்து 7. அப்புறம் பின்கழுத்து உயரம் வந்து 6.5, முன்கழுத்து உயரம் வந்து 5.25.
கிராஸ் உடைய உயரம் வந்து 10.75, ஷோல்டருடைய நீளம் 4.5, அதாவது மொத்த ஷோல்டர் வந்து 9 இன்ச். பட்டி வந்து அதாவது ஷோல்டருக்கான பட்டி வந்து 1.25. அப்புறம் பட்டியோட உயரம் 3 இன்ச்சு, ரெண்டு பக்கமும் அதாவது முன்னாடியும் சைட்லயும் 3 இன்ச்சு உயரம். பட்டியோட நடு உயரம் வந்து 2.5. இது வந்து எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து லூஸ், பாடி லூஸ் வந்து பின்பக்கம் வந்து 8.25, அதாவது 8.25 16 இன்ச்சு லூஸ். முன்பக்கம் 7.5 இன்ச்சு, 7.5 15. இடுப்பு சுற்றளவு வந்து பின்பக்கம் வந்து 7.5 15. முன்னாடி வந்து 6 இன்ச்சு, 6 12 இன்ச்சு. கிராஸ் உடைய பெரிய கிராஸ் டாட் போடுறோம் பாத்தீங்களா, அந்த டாட்டோடைய மேல் பக்க நீளம் வந்து அதாவது அகலம், இந்த டாட்டோடைய இந்த அகலம் வந்து 3.25. கீழே உள்ள அந்த டாட்டோடைய அகலம் வந்து 2.5. இப்ப இந்த அளவு மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. எல்லா பிளவுஸ்லயும் இந்த அளவு எவ்வளவு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்து அதை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கிளாத் வச்சு இந்த அளவு நம்ம எப்படி வெட்டுறதுங்கிறத இப்ப சொல்றேன். இப்ப இந்த பிளவுஸோடைய அளவை நம்ம எடுத்தாச்சு.